So, hello friends, welcome back to your Tech Tamil. So, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட்போனோட கேமிங் டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அப்படி நான் பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட்போன்னு சொன்ன கேமிங் ஸ்மார்ட்போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸோட நோட் 10 ப்ரோ. ஸோ இந்த ஸ்மார்ட்போன் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வேற லெவலில் இருக்குது கைஸ், அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனோட கேமிங் டெஸ்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த ஸ்மார்ட்ஃபோன் வாங்கலாமா வேணாமா, கேமிங்க்கு பெஸ்ட்டாக இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் பப்ஜி எந்த கிராஃபிக்ஸில் ரன் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ப்ளஸ் அல்ட்ரா செட்டிங்ஸில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் கிடையாது கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரையில் ஒரு நல்ல ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக்கோட ஹீலியோ G95 அப்படின்ற ஒரு கேமிங் சிப்செட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கேமிங்கில் எந்த வித பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. நல்ல ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே இங்கே உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பப்ஜியில் ஒரு 2 TDM போகலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பப்ஜி ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வித ஹீட்டிங்ஸும் தெரிய போகிறதில்ல. கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 40 FPS வந்து கடைசி வரைக்கும் கிடச்சிது. ஸோ கேம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ இந்த 40 FPSலேயே நம்மளுக்கு மெயின்டைன் ஆனிச்சு. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லேக்ஸ் ஆகட்டும், ஸ்டட்டர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு லேக்ஸும் இல்லை. அண்ட் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகலை மொபைல் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த மொபைல் மூலயமா உங்களுக்கு நார்மல் செட்டிங்ஸான ஸ்மூத் ப்ளஸ் அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா கேம் பிளே ரொம்பவே அவசரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த அளவுக்கு கேம் பிளே ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மட்டும் ரன் பண்ணாமல் நாங்கள் இன்னும் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் ரன் பண்ணோம். ஸோ அப்படி இதில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ரன் பண்ணோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 FPS உங்களுக்கு பப்ஜியில் கிடச்சிருந்துச்சு. தாராளமாக நீங்கள் 40 FPS வரைக்கும் பப்ஜியில் விளாண்டுக்க முடியுது. அண்ட் கால் ஆஃப் டியூட்டியை பொறுத்த வரையில் எல்லாமே நாங்கள் ஹை பண்ணிட்டோம். ஃப்ரேம் ரேட்ஸாக இருக்கட்டும், ஸோ கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஹை ஃப்ரேம் ரேட்டில் தான் வச்சு விளாண்டோம். ஸோ கிராஃபிக்ஸும் அதே மாதிரி ஹையில் தான் வச்சு விளாண்டோம். ஸோ அப்பயும் உங்களுக்கு நீட்டான அவுட்புட் கிடைச்சிது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோவில். அண்ட் கேமிங்ஸ் பொறுத்த வரையில் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே லேக்ஸ் இல்லை கைஸ், 100% சொல்லலாம். ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டிங் பற்றி வரலாம். ஸோ ஹீட்டிங் பற்றி சொல்லணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஹீட்டிங் இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஹீட் ஆனிச்சு, பட் ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர்லாம் போகல. அண்ட் நீங்கள் இந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனிச்சு. பட் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இருக்குல்ல, அந்த பம்ப் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஹீட்டிங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதிகமாக ஹீட் ஆகலை. ஸோ ஹீட்டிங் பொறுத்த வர குறைஞ்சது ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஏற்ற அளவு தான் இருந்துச்சு. ஒரு 38 வரைக்கும் போணுச்சு. அண்ட் கால் ஆஃப் டியூட்டி நாங்கள் ஹையில் விளாடும்போது தான் இந்த இஷ்யூவை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். மற்றபடி நாங்கள் லோ ஃப்ரேம் ரேட்டில் விளாடும்போது இந்த இஷ்யூ கிடையாது. அண்ட் பப்ஜியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அப்படி கிடையாது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கேம் ஹீட் ஆகும்போது இன்னொரு ரீசன் நாங்கள் எங்கே ஃபவுண்ட் பண்ணோன்னா, இந்த டிஸ்பிளேவை வந்து நாங்கள் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வச்சு செக் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ப்ளே பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக கிடச்சிது. அண்ட் நீங்கள் அதிகமாக ஹீட்டிங் இஷ்யூ ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ½ hours மேலே விளாண்டுருப்போம். ஸோ 1 hour விளாண்டுருப்போம் மேக்ஸிமம். ஸோ அதனால் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஹீட்டிங் கிடையாது. எந்த இடத்துலையுமே பப்ஜியை பொறுத்தவரை லேக்ஸ் கிடையாது. அண்ட் ஸ்டட்டர்ஸ், ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு நீட்டான க்ளீன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிருந்துச்சு. அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரை பேசணும்னா ரொம்பவே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம்ஸ் விளாடும் போது இந்த டிஸ்பிளே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக ப்ராசஸர் அண்ட் கேமிங் பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கேமராஸ் பற்றி சொல்லணும்னா, ஸோ கேமராஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிரைமரி 64 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமராவோட வருது. தென் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். செல்ஃபீஸ் பொறுத்தவரை 16 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஸோ அதில் எடுக்கிற செல்ஃபீஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர் வித் டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்ஸ் ஆடும்போது இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெட்ஃபோன் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற டுவல் ஸ்பீக்கர் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு ஹையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரையில் உங்களுக்கு சைட் மவுண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரி
பேட்டரி ஸோ கேம்ஸ் ஆடும்போது எங்களுக்கு எங்கேயுமே பேட்டரி அதிகம் குறைஞ்ச மாதிரி இல்லைங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் 1 hour கேம் பிளேயில் எங்களுக்கு வெறும் 100லேருந்து 10% தான் ரெடியூஸ் ஆனிச்சு. மேக்ஸிமம் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து கேம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகலை பேட்டரியை பொறுத்த வரையில். அண்ட் நல்ல ஒரு பேக்கப் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த பேட்டரி. ஸோ 5000 mAh இருக்குது. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற வகையில் இங்கே கொடுத்துருந்த அந்த 33 watts ஃபாஸ்ட் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணிச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் சார்ஜிங் பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ கலர் வேரியன்ஸ் பொறுத்த வரையில் 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது சொல்லலாம். பிளாக் பர்பிள் அண்ட் நார்டிக் சீக்ரெட் இந்த மாதிரி ஒரு 2 கலர் வேரியண்ட்டோடு எடுத்து வந்தாங்க. ஸோ 2 கலருமே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கிற அந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். பிகாஸ் நாங்கள் வந்து 90 Hzல வச்சு ரன் பண்ணும்போது நிறைய இடத்துல ஃப்ரேம் ட்ராப்ஸ் பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்ட் பேட்டரி ட்ரெயின் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் 60 Hzல வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே பிரச்சனையே கிடையாது. ஸோ லேக்ஸ் கிடையாது, ஸ்டட்டஸ் கிடையாது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க போகிறதில்ல. 60 Hzல உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட க்ளீனான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. பட் 90 Hzல உங்களுக்கு அப்படி கிடைக்கல. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரையில் உங்களுக்கு 6.95 inchesக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குன்றதுனால நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட்டும் இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரை ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கேமிங்க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த 12,000 செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸோட Note 10 Pro ரொம்பவே ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லணும். ஸோ எந்த இடத்துலையுமே நாங்கள் அதிகமாக லேக்ஸ் ஃபேஸ் பண்ணல. அண்ட் ஃப்ரேம் ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hzல இருக்கும்போது நீங்கள் 1-2 பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் அதிகமாக கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 90 Hzல யூஸ் பண்ணும்போது பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் குயிக்காக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக பேட்டரி வேணும்னு நினச்சிங்கன்னா 60 Hzல நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுனாலும் 60 Hzல நீங்கள் டிவைஸை யூஸ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் 90 Hzல யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் நாங்கள் மேஜராக பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ஒரு பெஸ்ட் செக்மெண்ட். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 11 XOS 7.6ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ புது OS அண்ட் நல்ல ஒரு க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்துச்சு இந்த Android 11ஓட யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா 6GB ப்ளஸ் 64GBக்கான ஸ்டோரேஜோட வருது. அண்ட் இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ப்ளஸ் 128GBக்கான ஸ்டோரேஜ் அண்ட் உங்களுக்கு 8GB ப்ளஸ் 256GBக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமராஸ் பொறுத்த வரையில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யாருமே தராத அளவுக்கு ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு எடுக்கிற ஷாட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ செல்ஃபீஸ் பொறுத்த வரையிலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்க்கு வாங்கலாம் நண்பா. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை வாங்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு 60 Hzல வச்சு யூஸ் பண்ண பாருங்கள். பிகாஸ் இங்கே இருக்கிறது ஒன்றும் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரேம் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி விளையாடுங்க. அண்ட் PUBG பொறுத்தவரையில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. உங்களுக்கு ஸ்மூத் ப்ளஸ் அல்ட்ராவில் ரொம்பவே சூப்பரான க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. 2 TDM தான் விளாண்டுருந்தோம். பட் மேக்ஸிமம் இங்கே எங்கேயும் உங்களுக்கு லேக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இராங்கல் விளாண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேக்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் கிளாசிக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லேக்ஸ் இருக்கலாம். பிகாஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேக்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைமும் எங்களுக்கு கிடையாது. ஸோ TDM தான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ TDM டெஸ்ட் பண்ண வரையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் மேபி கிளாசிக்கில் நீங்கள் லேக்ஸ் மேபி ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அது லேக்ஸ் கிடையாது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு TDMல மேக்ஸிமம் லேக்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லேக்ஸ் ஆர் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே கிடையாது. PUBGயை பொறுத்த வரையில் கால் ஆஃப் டியூட்டி விளையாடும்போது மட்டும் லைட்டாக நாங்கள் ஹீட்டிங் ஃபீல் பண்ணோம். பிகாஸ் நாங்கள் கால் ஆஃப் டியூட்டி விளையாடும் போது ஃப்ரேம் ரேட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் 90 Hzல வச்சுருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஹீட்டிங் லைட்டாக தெரிஞ்சுது. அண்ட் நிறையா கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரேம் ட்ராப் பார்த்தோம். ரீசன் என்னன்னா கால் ஆஃப் டியூட்டி ஒழுங்காக ஆப்டிமைஸ் ஆகலை இந்த மொபைலுக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரேம் ட்ராப்ஸ் அண்ட் லேக்ஸ் பார்த்தோம் கால் ஆஃப் டியூட்டியில். பட் PUBG பொறுத்த வரையில் உங்களுக்கு க்ளீனாக இருந்துச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் PUBG விளாட்றீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ப்ராசஸர் முதற்கொண்டு. ஸோ நல்லா இருக்குது கேமிங்கை பொறுத்தவரை. ஸோ அவ்வளோதான் பா இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் அண்ட் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மறக்காமல் பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோஸ் சந்திக்கும் வரை இட்ஸ் டெக்ஸ் ஹியர் சைனிங் ஆஃப். பாய்.